Welcome to Shan Master Academy. In English Basic Grammar, today we are going to see about perfect continuous tense. So perfect continuous tenseல புதுசா நம்ம ஒரு verb வந்து இங்க தெரிஞ்சுக்க போறோம். புதுசா ஒரு verb நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம்ல ஜி, present tense, past tense, future tense, present participle, past participle. இப்போ live அப்படிங்கிற இந்த verb எடுத்துக்கிறேன். இந்த live அப்படிங்கிற verb-க்கு தமிழ் அர்த்தம் என்னன்னா வாழ்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? வாழ்கிறேன் அப்படின்னு அர்த்தம். வாழ் அப்படின்னு அர்த்தம். லீவ்னா வாழ். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ் லிவ், பாஸ்ட் டென்ஸ் லிவ்டு, ஃபியூச்சர் டென்ஸ் வில் லிவ், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் லிவிங், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் லிவ்டு. கீழே இன்னொரு ஃபார்ம் V1, V2, V3, V4, V5 பார்த்துருப்போம். அதில் லீவ்ஸ் அப்படிங்கிறது V5 ஃபார்ம். ஸோ இதுக்கு வந்து கீழே வந்து போட்டுக்கிறேன். ப்ரெசன்ட் டென்ஸ்னாக்கா லீவ்னாக்கா வாழ்கிறேன், பாஸ்ட் டென்ஸ் லீவ்டுனாக்கா வாழ்ந்தேன், ஃபியூச்சர் டென்ஸில் வில் லீவ்னா வாழ்வேன், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் லிவிங்னா வாழ்ந்து கொண்டு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் லீவ்டுனா வாழ்ந்து. ஓகேங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா ஜி? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே. சப்போ முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? சிம்பிள் டென்ஸ் பார்த்தோம். சிம்பிள் டென்ஸ்ல சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்தோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ லீவ்னாக்கா நான் வாழ்கிறேன் அப்படின்னு அர்த்தம். கண்டினியூஸ் டென்ஸ்ல ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்த்தோம்னா ஐ ஆம் லிவிங், நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஐஎன்ஜினாலே கொண்டு அப்படின்னு பார்த்தோம். ஸோ நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், ஆம்னா இருக்கிறேன். ஸோ ஐ எம் லிவிங், நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். இதுவே பர்ஃபெக்ட் டென்ஸாக இருந்தால் எப்படி இருக்கும்? பர்ஃபெக்ட் டென்ஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸாக இருந்தால் என்ன இருக்கும்? நான் வாழ்ந்து இருக்கிறேன் அப்படின்னு இருக்கும். இந்த நான் வாழ்ந்து இருக்கிறேன் அப்படிங்கிறத கொஞ்சம் லைட்டாக மாற்றி போட்டால் நான் இருக்கிறேன் வாழ்ந்து அப்படின்னு மாற்றி போடலாம். ஸோ இதற்கு பர்ஃபெக்ட் டென்ஸ் என்ன பார்த்தோம்? ஐ ஹாவ் லிவ்டு, நான் வாழ்ந்து இருக்கிறேன். ஸோ இதுதான் வந்து V3 verb. V3 verbனா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் verb. அந்த லீவ் அப்படிங்கிறது இங்க யூஸ் பண்ணிருக்கோம். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் verb அப்படின்னு பார்த்துருப்போம். இது வந்து பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேங்களா? இதை நம்ம கோ வச்சு பார்த்துருப்போம். ஐ கோனா நான் போகிறேன், நான் போய் கொண்டு இருக்கிறேன். நான் போய் கொண்டு இருக்கிறேன்னா இங்கிலீஷ்ல என்னன்னு பார்த்தோம்? ஐ ஆம் கோயிங் அப்படின்னு பார்த்தோமா? ஸோ நான் போய் இருக்கிறேன், நான் போய் இருக்கிறேன்னா ஐ ஹாவ் கான், நான் போய் இருக்கிறேன். இது பார்த்தோம். ஸோ இது வரைக்கும் பார்த்ததுல வந்து முதல்ல சிம்பிள் டென்ஸாக பார்த்தோம், கண்டினியூஸ் டென்ஸாக பார்த்தோம், பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் பார்த்தோம். இப்போ நான் இங்கே போட்டுக்கிறது எல்லாமே ப்ரெசென்ட், அதாவது சிம்பிள் டென்ஸ்னாக்கா சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ், கண்டினியூஸ் டென்ஸ்னாக்கா ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பர்ஃபெக்ட் டென்ஸ்னாக்கா ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். எல்லாமே ப்ரெசென்ட் டென்ஸ் போட்டிருக்கேன். இப்போ சிம்பிள் டென்ஸ், கண்டினியூஸ் டென்ஸ், பர்ஃபெக்ட் டென்ஸ் மாதிரி அடுத்த இன்னொரு வெர்ப் ஃபார்ம் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன வெர்ப் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு தமிழ்ல முதல்ல எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சில பேர் சொல்லுவாங்க, நான் பிறந்ததுல இருந்து இங்கதான் வாழ்ந்து கொண்டு இருந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நான் பிறந்ததுல இருந்து எப்போதுல இருந்து இங்க இருக்கிறீங்க? நான் அப்போத்துல இருந்து இருக்கிறேன், இல்ல 2010 இருந்து இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. பிறந்ததுல இருந்து இங்கதான் நான் வாழ்ந்து கொண்டு இருந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல ஜி. பிறந்ததுல இருந்து நான் இங்கதான் வாழ்ந்து கொண்டு இருந்து இருக்கிறேன் அப்படின்னுவாங்க. அப்பனா ஒரு செயல் வந்து பாஸ்ட்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அது வந்து கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்குது, ஆனா இன்னமும் நடக்குது, இப்பவும் இருக்குது, ப்ரெசென்ட்லயே இருக்குனாக்கா அதுக்கு தான் வந்து ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னாக்கா கண்டினியூஸாவும் நடந்துகிட்டே இருக்குது, அதை குறிக்கிற செயல், அதை வலியுறுத்தி இப்போ தொடர்ச்சியா நடந்துக்கிற அந்த செயலை வலியுறுத்தி கூறுவதற்காக சொல்றதுதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா எம்பசைஸ் பண்ணி சொல்லுவாங்க. அதுக்காக தான் வந்து பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இங்க வந்து நான் வாழ்ந்து கொண்டிருந்து இருக்கிறேன் அப்படிங்கிறதால இது வந்து ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு தமிழ்ல சொல்லியிருக்கிறேன். பிறந்ததுல இருந்து நான் இங்க தான் வாழ்ந்து கொண்டு இருந்து இருக்கிறேன், அப்போதுல இருந்து வாழ்ந்து கொண்டு இருந்து இருக்கிறேன், இங்கதான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். பிறந்ததுல இருந்து இங்குதான் நான் வாழ்ந்து கொண்டிருந்து இருக்கிறேன். இதை எப்படி இங்கிலீஷ் ஃபார்ம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நான்னாக்கா ஐ தெரிஞ்சது ஆல்ரெடி, வாழ்ந்து கொண்டுனா லிவிங் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ நான் வாழ்ந்து கொண்டு இருந்து இருக்கிறேன். இப்போ இருந்துன்னும் போது பி ஃபார்ம் வந்து பார்த்துருப்போம். பினாக்கா ஆம், ஈஸ் அதெல்லாம் வரும். இதே பாஸ்ட்னாக்கா வாஸ் வேற வரும், ஃபியூச்சர்னாக்கா வில் பி வரும், பீயிங்னாக்கா இருந்து கொண்டு, பீன்னா இருந்து அப்படின்னு பி ஃபார்ம் மறுபு பார்த்தோம்ல ஜி. ஸோ அதுல அந்த பீன் அப்படிங்கறத வந்து இருந்து அப்படின்னு அர்த்தம். பீயிங்னா இருந்து கொண்டு, பீன்னா இருந்துன்னு பார்த்தோம். ஸோ அந்த பீன் எடுத்துக்குங்க. ஸோ இருக்கிறேன், பிறந்ததுலேருந்து இங்குதான் நான் வாழ்ந்து கொண்டு இருந்து இருக்கிறேனாக்கா அப்பனா வரும் நான்னாக்கா ஐ, வாழ்ந்து கொண்டா லிவிங்கு,
பீன்கா இருந்துனாக்கா பீன். அப்ப இருக்கிறேன் அப்படின்னாக்கா பர்ஃபெக்ட் டென்ஸ்ல ஐ ஹேவ் ஈட்டனாக்கா நான் சாப்பிட்டு இருக்கிறேன். ஐ ஹேவ் லிவ்டுனாக்கா நான் வாழ்ந்து இருக்கிறேன் அப்படின்னு பார்த்தோம். கரெக்ட்டுங்களா? ஸோ இதுதான் ஜி. இப்போ ஐ ஹேவ் பீன் லிவிங். ஐ ஹேவ் பீன் லிவிங்னா நான் வாழ்ந்து கொண்டு இருந்து இருக்கிறேன். அந்த இருந்துங்கிறது பீனு, இருக்கிறேன் ஹேவ்னாக்கா இருக்கிறேன் அந்த மீனிங்ல வந்துடுது. ஸோ இப்போ நான் வாழ்ந்து கொண்டு இருந்து இருக்கிறேனாக்கா ஐ ஹேவ் பீன் லிவிங். நான் வாழ்ந்து கொண்டு இருந்து இருக்கிறேன். இப்போ நான் இங்க தான் இருக்கிறேன். வேற எங்கேயும் போகல நான். இப்போ வேற எங்கேயும் ஊருக்கு இந்த ஊர்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்போ பிறந்ததுல இருந்து இங்க தான் வாழ்ந்து கொண்டு இருந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். ஒரு கண்டினியூஸ் போல அந்த எம்பசைஸ் பண்ணி சொல்றோம். அந்த வலியுறுத்தி சொல்றோம். இன்னமும் அது கண்டினியூ ஆகுது அப்படிங்கறத அது சொல்றதால தான் வந்து பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது வந்து பிரசன்ட்ல சொல்றதால ஐ ஹேவ் பீன் லிவிங். நான் வாழ்ந்து கொண்டிருந்து இருக்கிறேன். ஹியர் இங்க தான் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கேன். சின்ஸ் மை பர்த். நான் பிறந்ததுல இருந்து அப்படின்னு சொல்றோம். ஸோ சின்ஸ் மை பர்த் இந்த ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் வரும். சின்ஸ் மை பர்த் ஃபார் 5 இயர்ஸ் அந்த மாதிரிலாம் ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் வந்தா நம்ம பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஐ ஹேவ் பீன் லிவிங் ஹியர் சின்ஸ் மை பர்த் அப்படின்னா பிறந்ததிலிருந்து நான் இங்கு வாழ்ந்து கொண்டு இருந்து இருக்கிறேன். ஸோ வாழ்ந்து கொண்டு இருந்து இருக்கிறேனாக்கா ஹேவ் பீன் லிவிங். ஐ ஹேவ் பீன் லிவிங்னாக்கா நான் வாழ்ந்து கொண்டு இருந்து இருக்கிறேன். அந்த இருந்துங்கிறது பீனு, இருக்கிறேன் ஐ ஹேவ் பீன் ஆக்கா இருக்கிறேன். ஐ ஹேவ் பீன் லிவிங்னாக்கா நான் வாழ்ந்து கொண்டு இருந்து இருக்கிறேன். ஸோ இதை வந்து எல்லா ஃபார்முக்கும் பார்க்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம்ல. இப்போ எல்லா ப்ரொனவுனுக்கும் ஹை, வி, யூ, செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சனுக்கு ஈஸி இட்டு, தே இது எல்லாத்துக்குமே வந்து ப்ரெசென்ட், பாஸ்ட், ஃபியூச்சர்ல நம்ம பார்த்துருப்போம். இதுக்கு முன்னாடி சிம்பிளுக்கும் பார்த்துருப்போம், கண்டினியூஸ் டென்ஸுக்கும் பார்த்துருப்போம், பர்ஃபெக்ட் டென்ஸுக்கும் பார்த்துருவோம். இப்போ வந்து பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கும் ப்ரெசென்ட், ஃபாஸ்ட், ஃபியூச்சர் பார்க்க போகிறோம். ஓகேங்களா ஜி? ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன்ல ப்ரெசென்ட் டென்ஸ்ல நான் சொல்றேன். ஐ ஹேவ் பீன் லிவிங்னாக்கா நான் வாழ்ந்து கொண்டு இருந்து இருக்கிறேன். ஐ ஹேவ் பீன் லிவிங் நான் வாழ்ந்து கொண்டு, ஐஎன்ஜினா கொண்டு. ஸோ ஐ ஹேவ் பீன் லிவிங் வாழ்ந்து கொண்டு இருந்து தான் அந்த பீன் இருந்து இருக்கிறேன். ஹேவ்னாக்கா இருக்கிறேன். ஸோ ஐ ஹேவ் பீன் லிவிங்னாக்கா நான் வாழ்ந்து கொண்டு இருந்து இருக்கிறேன். அதுவே பாஸ்ட் டென்ஸ்ல இப்போ வந்து இந்த ஊர்ல இருந்து வேற ஊருக்கு போயிட்டோம் வச்சுங்களேன். இப்போ அந்த ஊருக்கு போயிட்ட பிறகு பக்கத்துல இருக்கிற ஒரு ஊருக்கு போயிட்டோம். அப்போ இருக்கும்போது நான் யாரும் கேட்கறாங்க, இதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க? நான் இதுக்கு முன்னாடி 10 வருஷமா நான் தான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். வாழ்ந்து கொண்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனா கரண்டா வந்து வேற ஒரு ஊர்ல தான் வரோம். அப்போ நான் சொல்லுவோம் பாஸ்ட் டென்ஸ்ல ஐ ஹேட் பீன் லிவிங். நான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன். ஹேட்னாக்கா பாஸ்ட் டென்ஸ்ல. ஸோ ஐ ஹேட் பீன் லிவிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ பாஸ்ட் டென்ஸ்ல ஐ ஹேட் பீன் லிவிங்னாக்கா நான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன். இதே ஃபியூச்சர் டென்ஸ்லனாக்கா ஐ வில் ஹேவ் பீன் லிவிங். நான் வாழ்ந்து கொண்டு இருப்பேன். வில் ஹேவ்னா இருப்பேன் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ ஐ வில் ஹேவ் பீன் லிவிங் நான் வாழ்ந்து கொண்டு இருப்பேன். இதுல டவுட் இருக்குங்களா ஜி? ஓகே ஜி. ஸோ இதுதான் ப்ரெசென்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ்ல ஐ ஹேவ் பீன் லிவிங், ஐ ஹேட் பீன் லிவிங், ஐ வில் ஹேவ் பீன் லிவிங். இதை வி வச்சு சொல்லனாக்கா வி ஹேவ் பீன் லிவிங். வி ஹேவ் பீன் லிவிங்னா நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், இல்ல நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதுவே பாஸ்ட் டென்ஸ்ல வி ஹேட் பீன் லிவிங் நாம் வாழ்ந்து கொண்டு இருந்தோம், இல்ல நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தோம். அடுத்து ஃபியூச்சர் டென்ஸ்ல என்ன வரும்? வி வில் ஹேவ் பீன் லிவிங் நாம் வாழ்ந்து கொண்டு இருப்போம், இல்ல நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருப்போம். இது வந்து ஃபியூச்சர் டென்ஸ்ல. இது வந்து ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு பார்த்துட்டோம். இப்போ செகண்ட் பர்சன்னா செகண்ட் பர்சன் பார்க்க போறோம். செகண்ட் பர்சனுக்கு ப்ரெசென்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் பார்க்க போறோம். ஸோ செகண்ட் பர்சன் எதுக்கு இருக்க பர்சன்? தன்மை முன்னிலை படைக்கைன்னு சொல்லுவோம். ஸோ முன்ன இருக்கிற பர்சன். ஸோ செகண்ட் பர்சன்றதால முன்ன இருக்கிறது யூ, இல்ல நீ, இல்ல நீங்கள் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. ஸோ அது வந்து இங்கிலீஷ்ல யூ. ஸோ யூ ஹேவ் பீன் லிவிங். யூ ஹேவ் பீன் லிவிங்னா நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். ஸோ யூ ஹேவ் பீன் லிவிங். இல்ல நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். யூ ஹேவ் பீன் லிவிங் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். இது பாஸ்ட் டென்ஸா இருந்தா எப்படி சொல்லியிருப்பாங்க? யூ ஹேட் பீன் லிவிங் நீ வாழ்ந்து கொண்டு இருந்தாய். நீ வாழ்ந்து கொண்டு இருந்தாய், இல்ல நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தீர்கள். நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தீர்கள். அதே ஃபியூச்சர் டென்ஸ்ல யூ வில் ஹேவ் பீன் லிவிங். யூ வில் ஹேவ் பீன் லிவிங் நீ வாழ்ந்து கொண்டு இருப்பாய், இல்ல நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பீர்கள். நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பீர்கள். இவன் சொல்றான், கதை விட்டுருப்பான், நான் முதல்ல இருந்து இங்க டே எனக்கு தெரியாதா, நீ 10 வருஷத்துமா அந்த வேற எந்த ஊர்ல பேர் சொல்லி நீ அங்கதான் வாழ்ந்து கொண்டு இருந்தாய் அப்படின்னு மாதிரி சொல்லுவோம். வாழ்ந்து கொண்டு இருந்தாய். அந்த நேரத்துல இதை யூஸ் பண்ணலாம். யூ ஹேட் பீன் லிவிங். யூ ஹேட் பீன் லிவிங் சிங்கப்பூர் ஏதாவது ஒரு ஊர் சொல்லிட்டு யூ ஹேட் பீன் லிவிங் சிங்கப்பூர்
ஃபார் 10 years ஐ நோ தட் அப்படின்வாங்க. நீ 10 வருஷமா நீ சிங்கப்பூர்ல தான் வாழ்ந்தான்னு எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த நேரத்துல இது யூஸ் பண்ணலாம். யூ ஹேட் பீன் லிவிங் இன் சிங்கப்பூர் 10 years அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ யூ ஹேட் பீன் லிவிங். இதுவே வந்து இப்போ தேர்ட் பர்சனுக்கு சொன்னா முதல் தேர்ட் பர்சன் சிங்குலர் பார்க்குறோம். தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹி ஷி இட். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சரி. ஐ ஹாவ், வி, யூ எல்லாருக்குமே ஹேவ் தான் வந்திருக்கும். ஐ ஹாவ், வி ஹாவ், யூ ஹாவ். இப்போ தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்படிங்கிறதால இந்த ஹேவ் வந்து ஹேஸ் அப்படின்னு மாறி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ ஹி ஹேஸ் பீன் லிவிங்னாக்கா அவன் வாழ்ந்து கொண்டு இருந்து இருக்கிறான். இதே பாஸ்ட் டென்ஸ்ல ஹி ஹேட் பீன் லிவிங் அவன் வாழ்ந்து கொண்டு இருந்து இருந்தான். ஹி வில் ஹேவ் பீன் லிவிங்னாக்கா அவன் வாழ்ந்து கொண்டு இருந்து இருப்பான். அதே மாதிரி ஷீ பார்த்தா ஷீ ஹேஸ் பீன் லிவிங் அவள் வாழ்ந்து கொண்டு இருந்து இருக்கிறாள். ஷீ ஹேட் பீன் லிவிங்னாக்கா அவள் வாழ்ந்து கொண்டு இருந்து இருந்தாள். ஷி வில் ஹேவ் பீன் லிவிங் அவள் வாழ்ந்து கொண்டு இருந்து இருப்பாள். இட்னாக்கா இட் ஹேஸ் பீன் லிவிங் அது வாழ்ந்து கொண்டு இருந்து இருக்கிறது. இட் ஹேட் பீன் லிவிங் அது வாழ்ந்து கொண்டு இருந்து இருந்தது. இட் வில் ஹேவ் பீன் லிவிங்னாக்கா அது வாழ்ந்து கொண்டு இருந்து இருக்கும். ஸோ இதுதான் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல 3 ஃபார்முக்கும் ஈ ஷி இட்டுக்கு எப்படி வரும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ அடுத்து வந்து தேர்ட் பர்சன்ல ஃப்ளூரல். இது வந்து சிங்குலர் மூணுமே ஈ ஷி இட்டுங்கிறதால. அடுத்து ஃப்ளூரல். தேர்ட் பர்சன் ஃப்ளூரல்னாக்கா தே. தேனாக்கா அவர்கள் இல்லை அவைகள், ரெண்டுத்துக்குமே தே தான். ஸோ இதில் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் எப்படி வரும்ன்றதை பார்க்கலாம். ஸோ தே ஹாவ் பீன் லிவிங் அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருந்து இருக்கிறார்கள். அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருந்து இருக்கிறார்கள். பீன்னா இருந்து. ஸோ அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருந்து இருக்கிறார்கள். இல்லை அவைகள் வாழ்ந்து கொண்டு இருந்து இருக்கின்றன. அதே பாஸ்ட் டென்ஸ்ல தே ஹேட் பீன் லிவிங் அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருந்து இருந்தார்கள். இல்லை அவைகள் வாழ்ந்து கொண்டு இருந்து இருந்தன. இல்லை ஃபியூச்சர் டென்ஸ்ல தே வில் ஹாவ் பீன் லிவிங் அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருந்து இருப்பார்கள். இல்லை அவைகள் வாழ்ந்து கொண்டு இருந்து இருக்கும். இதுதான் இந்த பீன் வந்து இருந்து அப்படிங்கிற மீனிங்கே இங்க தரும். ஸோ அதான் தே ஹாவ் பீன் லிவிங், தே ஹேட் பீன் லிவிங், தே வில் ஹாவ் பீன் லிவிங். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த லிவிங் அப்படிங்க வந்து வெப் வந்து வி ஃபோர் வெப் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை வெப் பிளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃபார்ம் வந்துட்டு கூடவே வந்து இந்த ஹாவ் பீனோ இல்லை ஹேட் பீனோ இல்லை வில் ஹாவ் பீனோ வந்ததுன்னா நம்ம பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் சொல்லுவோம். ஸோ பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் சொல்லுவோம். ஹாவ் பீன் வந்தா அது ப்ரெசன்ட் டென்ஸ், ஹேட் பீன் வந்தா அது பாஸ்ட் டென்ஸ், வில் ஹாவ் பீன் வந்தா அது ஃபியூச்சர் டென்ஸ். அவ்வளவுதான். என்ன ஒன்று ப்ரெசன்ட் டென்ஸ்ல தேர்ட் பர்சன் சிங்குலர் இருந்தால் மட்டும் ஹாவ் பீன் பதிலாக ஹேஸ் பீன் வரும். அவ்வளோதான் ஜி. இதுதான் வந்து மொத்த பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல 3 ஃபார்மே பார்த்தோம். ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர். அப்போ சிம்பிள் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது 3மே நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஃபியூச்சர்ல மட்டுமா வில் ஹேவ் பீன் அது மட்டும் கொஞ்சம் கிளாரிட்டி வர மாட்டேங்குது. நம்ம ஃபியூச்சருங்கிறப்ப நம்மளுக்கு அந்த வில் ஹேவ் பீன் லிவிங், they will have been living அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருந்து இருப்பார்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ஆகஸ்ட் வரல, ஆகஸ்ட் முடிஞ்சாதான் 1 year கம்ப்ளீட் ஆகுதுன்னு வச்சுங்களேன். அப்போ ஆகஸ்ட் வந்தாதான் 1 year கம்ப்ளீட் ஆகுது. ஸோ I will have been doing நான் செய்து கொண்டிருந்து இருப்பேன் யூடியூப் 1 year பை நெக்ஸ்ட் ஆகஸ்ட். அதாவது நெக்ஸ்ட் ஆகஸ்ட் வந்தாதான் வந்து ஒரு 1 year வந்து நிறைவடைகிறது நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி. அப்போ செய்து கொண்டிருந்து இருப்பேன் அப்படின்னு நான் சொல்லுவேன்ல. ஒரு விஷயம் வந்து பாஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணிட்டேன். போன வருஷம் ஆகஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணேன், அது செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறேன், இன்னும் முடியல. அது எனக்கு இன்னும் அடுத்த மாசம் தான் முடியும், ஃபியூச்சர்ல தான் முடியும். அப்படின்ற சமயத்துல தான் வந்து நம்ம இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா ஜி? ஓகேப்பா, அவ்வளவுதான் ஜி. ஸோ இதுதான் வந்து they will have been living அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருந்து இருப்பார்கள். இப்படியே சொல்லலாம். இப்போ வந்து இப்போ நான் கரண்டா இப்போ இங்க இருக்கிறேன், இல்லை நாளைக்கோ இல்லை அடுத்த மாசமா வந்து வேற இடத்துக்கு போயிடுவேன். வேற இடத்துக்கு போயிட்டு 10 வருஷமா நான் இன்னும் அங்கதான் இருப்பேன், அதுக்கப்புறம் தான் நான் இந்த நாட்டுக்கு மறுபடியும் திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுங்களேன். நான் வந்து இப்போ போலந்துக்கு போறேன், ஏதோ சம்திங் ஒரு ஊர், இல்லை கனடா ஏதோ ஒரு ஊருக்கு போறேனாக்கா நான் அடுத்த மாசம் ஊருக்கு போயிடுவேன். போயிட்டு 10 வருஷமா அங்கே வாழ்ந்து கொண்டு இருந்து இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ will have been living வாழ்ந்து கொண்டு இருந்து இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி தான் அந்த ஃபியூச்சர்ல வந்து கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கும். அந்த வலியுறுத்தி அதை எம்பசைஸ் பண்ணி சொல்றதுக்காக தான் இந்த பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா ஜி? ஓகேப்பா.
இன்னொன்னு இந்த பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில விதிவிலக்குலாம் இருக்கு. அது என்ன விதிவிலக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஆக்ஷன் வெர்ப்ஸ்னு சொல்லுவாங்க. நான் ஆக்ஷன் வெர்ப்ஸ், இந்த நான் ஆக்ஷன் வெர்ப்ஸ்லாம் வந்து டோன்ட் யூஸ் த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது என்னடா இது நான் ஆக்ஷன் வெர்ப்ஸ் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நோன்னு வச்சிங்களேன், நோனா அறிதல் அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங். ஓகேங்களா? இதுல ஏதாவது தொழில் செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா அது தொழில் வந்து வெளிப்படையா எதுவும் இல்லை, நோயிங் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இப்போ வெயிட்னாக்கா காத்திருக்கிறாங்க, லீவ்னாக்கா வாழ்றாங்க, அதெல்லாம் ஒரு செயலை குறிக்குது, ஆக்ஷன் வெர்ப்ஸ் அதெல்லாம். இது வந்து நான் ஆக்ஷன் வெர்ப்ஸ். இந்த நான் ஆக்ஷன் வெர்ப்ஸ் பாத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் மட்டும் எனக்கு கொஞ்சம் இதுவா இருக்குன்ட்டு நான் வந்து இந்த ஸ்லைட் நான் வரவே இல்லை. ஓகேங்களா? நீங்க வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு டவுட் வந்துருச்சு. அதுக்கு ரீசன் பாத்தீங்கன்னா இதுதான். ஏன்னா ஒரு சிலதெல்லாம் வந்து ஆக்ஷன் வெர்பா இருக்காது. நம்ம சமயத்துல இந்த மாதிரி சொல்றது தப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆன் Thursday I will have been knowing you for a week. வேலைக்கிழமை வந்துருச்சுனாக்கா ஒரு வாரமா நான் எனக்கு உன்னை தெரியும் அப்படின்னு சொல்ல அந்த மீனிங்ல சொல்ல வராங்க. பட் ஐ வில் ஹேவ் பீன் நோயிங் யூ ஃபார் எ வீக் அப்படிங்கிறது தப்பு. ஏன்னா இது வந்து இந்த நோ அப்படிங்கிறது வந்து ஆக்ஷன் வெர்பு கிடையாது. இது வந்து நான் ஆக்ஷன் வெர்பு. அப்ப இந்த நான் ஆக்ஷன் வெர்பு வந்தா நம்ம என்னென்ன இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. அப்ப என்ன யூஸ் பண்ணணும்னா அந்த இடத்துல ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். கண்டினியூஸை விட்டுருங்க, ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருப்போம். பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்க்கும்போது பார்த்துருப்போம். என்ன வரும்? ஐ வில் ஹேவ் நோன், நான் அறிந்து இருப்பேன். ஆன் Thursday ஐ வில் ஹேவ் நோன் யூ ஃபார் எ வீக். ஒரு வாரத்துக்கு நான் உன்னை அறிந்து இருப்பேன். அறிந்து இருப்பேன் அப்படின்றதோட முடிஞ்சிடும். ஸோ இது கரெக்ட். அதே மாதிரி இதுக்கும் ஐ வில் ஹேவ் பீன் ரீடிங் 45 books by கிறிஸ்துமஸ். அதாவது கிறிஸ்துமஸ் வந்துச்சுன்னா நான் 45 புக்கை வந்து ஐ வில் ஹேவ் பீன் ரீடிங் படித்து கொண்டு இருந்து இருப்பேன் இப்படி சொல்றது தப்பு. படித்து கொண்டு இருந்து இருப்பேன் சொல்லும் போதே பாருங்க, படித்து கொண்டு இருந்து இருப்பான். என்னடா இது? அப்போ தூங்க மாட்டானா, சாப்பிட மாட்டானா, பச்சினே தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு நம்ம சந்தேகம் வருது. இதுதான் வந்து ஆக்ஷன் வெர்பா நான் ஆக்ஷன் வெர்பா. இது வந்து நான் ஆக்ஷன் வெர்ப் அப்படிங்கறதால இந்த ரீடிங் இந்த வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதில் என்ன யூஸ் பண்ணணும்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்னாக்கா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணுவோம். பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னாக்கா V3 வெர்ப். V3 வெர்ப்னாக்கா ரெட், சாரி ஐ வில் ஹேவ் ரெட் அப்படின்னு சொல்லுவோம். ஐ வில் ஹேவ் ரெட்னாக்கா நான் படித்து இருப்பேன். ஐ வில் ஹேவ் ரெட், நான் படித்து இருப்பேன். நான் படித்து இருப்பேன் 45 books, 45 புத்தகங்கள் பை கிறிஸ்துமஸ். வர கிறிஸ்துமஸ்னா அதுக்குள்ள நான் 45 புக்கை படிச்சு முடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ படித்து இருப்பேன், ஐ வில் ஹேவ் ரீட். இது வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே அஜி, எங்க சார் சொல்லி கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுத்தாரு பாத்தீங்கன்னா, இந்த பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸே வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸே எதுவாக இருந்தாலும் ப்ரெசென்ட்டா இருந்தாலும் சரி, பாஸ்டா இருந்தாலும் ஃபியூச்சரா இருந்தாலும் சரி, இந்த பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸே பாத்தீங்கன்னா 99% வந்து நம்மளுக்கு மத்த 3 வெர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். சிம்பிள், கண்டினியூஸ், பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம். ஆனா இந்த பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் லாஸ்ட்ல இருக்கிற 4வது ஃபார்ம் வந்து மீதி 1% தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி பாத்தீங்கன்னா ரொம்ப ரேர் தான் யூஸ் பண்றது. ஓகேங்களா? ரொம்ப ரேர். நான் இது வரைக்கும் அவர் சொன்னது வந்து அப்படிதான் சொன்னாரு. பட் இது வரைக்குமே அவர் சொன்னதுக்கு அப்புறமே வந்து நான் நிறைய படிச்சிருக்கிறோம், பேப்பரும் படிப்போம். அந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா இந்த பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை பார்க்கறது வந்து ரொம்ப ரேர். அவர் சொன்ன மாதிரியே வந்து ரொம்ப ரேரா தான் பார்ப்பேன் நான். ஓகேங்களா? அந்த அளவுக்கு நீங்க ஒரி பண்ணணும் அவசியம் இல்லை. பட் இப்போ இது எக்ஸாம்பிள் வந்து இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஆக்ஷன் வெர்ப் தான். உங்களுக்கு பார்த்தாலே கண்டுபிடிச்சலாம் பாருங்க எது ஆக்ஷன் வெர்ப். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க்குனாக்கா வேலை செய்யறது, அது வேலையை குறிக்குது. வெயிட்டும் வெயிட் பண்றோம், அதுவும் ஒரு வேலையை குறிக்குது. பிளே பண்றதும் ஒரு வேலையை குறிக்குது. விளையாடுறது ஒரு செயலை, தொழிலை குறிக்குது. ஆக்ஷன் ஆக்ஷனா அது நான் ஆக்ஷனா அப்படின்ற மாதிரி இருக்குதுல்ல. ஸோ இது வந்து ஆக்ஷன் வெர்ப்ஸ். இது எல்லாமே ஆக்ஷன் வெர்ப்ஸ். இந்த ஆக்ஷன் வெர்ப்ஸ்க்குலாம் வந்து நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை கரெக்டா யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா இன் நவம்பர் ஐ வில் ஹேவ் பீன் ஒர்க்கிங், நான் வேலை செய்து கொண்டு இருந்து இருப்பேன் அட் மை கம்பெனி ஃபார் 3 years. அப்போ அவன் என்ன பண்ண ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ணிருக்கான். வர நவம்பர் வந்துச்சுனாக்கா எனக்கு 3 வருஷம் முடிய போகுது அப்படின்னு சொல்றான். 3 வருஷம் முடிஞ்சாலும் அவன் அங்கேயே தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். கண்டினியூ ஃபியூச்சர்லயும் அது வந்து கண்டினியூஸா நடந்துட்டு இருக்குது. அதை குறிக்கிறதுக்காக எம்பசைஸ் பண்ணி அதை வலியுறுத்தி சொல்லணுன்றதுக்காக அது இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்றான். அதாவது இன் நவம்பர் ஐ வில் ஹேவ் பீன் ஒர்க்கிங், வேலை செய்து கொண்டு இருந்து இருப்பேன். முடியல, அவன் அப்பயும் அங்கதான் செஞ்சுட்டு இருப்பான், வேலை செஞ்சுட்டு தான் அங்கேயே தான் வேலை செஞ்சுட்டு இருப்பான். அப்படிங்கிறது ஐ வில் ஹேவ் பீன் ஒர்க்கிங், வேலை செய்து கொண்டு இருந்து இருப்பேன் அப்படின்னு சொல்றான். ஸோ இன் நவம்பர் ஐ வில் ஹேவ் பீன் ஒர்க்கிங், வேலை செய்து கொண்டு இருந்து இருப்பேன் அட் மை கம்பெனி, என்னுடைய கம்பெனில ஃபார் 3 years, 3 வருஷமா பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்போ அட் 5 o'clock ஐ வில் ஹேவ் பீன் வெயிட்டிங் ஃபார் 30 minutes,
அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அட் 5 o'clock I will have been waiting for 30 minutes. அப்ப நான் 4:30 மணிக்கு அந்த இடத்துக்கு வந்து உட்காந்துடுவேன்டா, 5 மணி வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன், நீ வரியான்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பேச்சு வழக்கில் நம்ம சொல்லும் போது அப்போ சொல்லுவோம். அப்ப தான் சொல்லுவோம் அட் 5 o'clock 5 மணி ஆயிடுச்சுனாக்கா ஐ வில் ஹேவ் பீன் வெயிட்டிங், நான் காத்து கொண்டு இருந்து இருப்பேன். அப்போ ½ an hour அவன் காத்து கொண்டு இருந்து இருக்கிறான். அதை வந்து ஸ்பெசிஃபை பண்ணி வலியுறுத்தி சொல்றான் டேய் உனக்காக நான் வெயிட் பண்றேன் பாருன்னு அந்த வலியுறுத்தி சொல்றான் பாத்தீங்களா, ஸ்பெசிஃபியா எம்பசைஸ் பண்ணி சொல்றான். அதுக்காக தான் வந்து இவன் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்றான். ஓகேங்களா, அது வந்து வலியுறுத்தி சொல்றான், டேய் உனக்காக நான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்றேனேடா அப்படின்ற மாதிரி வலியுறுத்தி சொல்றதால அட் 5 o'clock ஐ ஹேவ் பீன் வெயிட்டிங், காத்து கொண்டு இருந்து இருப்பேன் ஃபார் 30 minutes. புரியுதுங்களா? ஓகேப்பா. சிம்பிளா சொல்றதுன்னா ஓகேடா நான் காத்துட்டு இருப்பேன், வா காத்து கொண்டு இருப்பேன். ஐ வில் பி வெயிட்டிங்னா காத்து கொண்டு இருப்பேன், அது சிம்பிளா சொல்றது. அதாவது கன்டினியூஸ் டென்ஸ்ல ஐ வில் பி வெயிட்டிங்னா நான் காத்து கொண்டு இருப்பேன். இவன் அதை ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றான். ஏன்னா இவனுக்கு வந்து வெயிட் பண்றது இவனால பொறுக்க முடியல, அதை வலியுறுத்தி சொல்றான். டேய் ½ an hour நான் உனக்காக காத்துன்னு இருப்பேன், வரலாங்க நான் வந்து போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்போனா ஸ்பெசிஃபை பண்ணி வலியுறுத்தி சொல்லணும். அப்போ அதுக்காக தான் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்றான். அப்போ வில் ஹேவ் பீன் வெயிட்டிங் அப்படின்னு சொல்றான், காத்துக்கொண்டு இருந்து இருப்பேன். அப்போ அந்த இருந்துங்கிறது ஒரு கண்டினியூஸ், அந்த இதுவை வலியுறுத்தி சொல்லுது. அப்போ when I turn 30 30 வயசுனா தொடும்பொழுது when I turn 30 I will have been playing piano for 21 years. 21 வருஷமா நான் பியானோவை பிளேயிங்னா விளையாடி கொண்டு, இந்த இடத்துல வந்து வாசித்து கொண்டு அப்படின்னு எடுத்துக்கணும் பியானோங்கிறதால. ஸோ வாசித்து கொண்டு இருந்து இருப்பேன், ஐ வில் ஹேவ் பீன் பிளேயிங் பியானோ, நான் வாசித்து கொண்டு இருந்து இருப்பேன் பியானோ ஃபார் 21 years when I turn 30 அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா ஜி, இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் ஆக்ஷன் வெர்ப்ஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இது நோயிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது வந்து நான் ஆக்ஷன் வெர்ப். அதே மாதிரி ரீடிங் அப்படிங்கிறதும் நான் ஆக்ஷன் வெர்ப். ஸோ இதுக்கெல்லாம் மட்டும் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், அவ்வளோதான் ஜி. பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸே அது ப்ரெசென்ட்டாக இருந்தாலும் சரி, பாஸ்டாக இருந்தாலும் சரி, ஃபியூச்சராக இருந்தாலும் சரி, ஒரு 100 சென்டென்ஸ் படிக்கிறீங்கன்னா அதில் வந்து ஒரு சென்டென்ஸ் தான் வரும். ஓகேங்களா, ஸோ அதுலேயும் ஃபியூச்சர் வந்துங்கிறது ரொம்ப ரேரு. அதில் ஆக்ஷன் வெர்பா நான் ஆக்ஷன் வெர்பு ரொம்ப ரொம்ப ரேரு. நீங்கள் வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் டிஃபரன்ஸ் ரேட்டு. இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் ஒய் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா ரொம்ப ரேர். நான் இது வரைக்கும் படிச்சது ரொம்ப ரொம்ப ரேராக தான் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸை பார்த்துருக்கேன். ஓகேங்களா, அதுதான் ஜி. இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து சிம்பிள் டென்ஸ் பார்த்தோம், ரைட்டுங்களா? சிம்பிள் டென்ஸ்ல 3 பார்த்தோம், சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். அதுக்கப்புறம் கன்டினியூஸ் டென்ஸ் பார்த்தோம். கன்டினியூஸ் டென்ஸ்ல ஐஎன்ஜி வர்றது, சாப்பிட்டு கொண்டு, அது ஒரு கன்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்குது அதே மாதிரி. ஸோ இல்லை போய் கொண்டு வந்து கொண்டு அதெல்லாம். ஸோ ப்ரெசென்ட் கன்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் கன்டினியூஸ் டென்ஸ், ஃபியூச்சர் கன்டினியூஸ் டென்ஸ். அதே மாதிரி பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்த்தோம். முடிச்சு இருக்கு, இப்பதான் சாப்பிட்டு முடிச்சேன் அப்படின்ற மாதிரி, இப்பதான் ஜஸ்ட் கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னாக்கா அது பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இந்த 3 டென்ஸ், சிம்பிள் டென்ஸ், கன்டினியூஸ் டென்ஸ், பர்ஃபெக்ட் டென்ஸ், இதுதான் வந்து மெயினா உங்களுக்கு 199 வந்து இந்த ஃபார்ம் மெத்தட்ல வரும். இந்த சிம்பிள் டென்ஸ்லேயே வந்து 3 பிரிச்சுறாங்க, ப்ரெசென்ட் பாஸ்ட் ஃபியூச்சர். அதே கன்டினியூஸ்லேயே 3, ப்ரெசென்ட் பாஸ்ட் ஃபியூச்சர், பர்ஃபெக்ட்லேயே 3, ப்ரெசென்ட் பாஸ்ட் ஃபியூச்சர். ஸோ மொத்தமே வந்து 9. இதுக்கு முன்னாடி நடந்த கிளாஸ்ல வந்து இந்த 9மே பார்த்துட்டோம், 9 ஃபார்மே பார்த்துட்டோம். நம்ம இன்னைக்கு பார்த்தது பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ஒரு 3 ஃபார்ம் பார்த்தோம். அதுதான் வந்து பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ். இந்த பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ் எல்லாம் வந்து ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ் பார்த்தோம், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ் பார்த்தோம், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ் பார்த்தோம். இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ்ல தான் ஆக்ஷன் நான் ஆக்ஷன் வெர்ப் இல்லை ஆக்ஷன் வெர்ப் இருந்ததுனாக்கா நான் ஆக்ஷன் வெர்புக்கு இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ண மாட்டோம், ஆக்ஷன் வெர்புக்கு மட்டும் அதை ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லுவோம் பார்த்துச்சு. ஸோ இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ பார்த்துருக்குறோம்? 12 டைப்ஸ் ஆஃப் டென்சஸ் பார்த்துருக்கோம், கரெக்ட்டுங்களா? ஆமாப்பா. இதுக்கு முன்னாடி பார்த்தது சிம்பிளுக்கு 3, கன்டினியூஸ்க்கு 3, பர்ஃபெக்ட் மொத்தம் 3 9 பார்த்தோம். அது இல்லாமல் இன்னைக்கு ஒரு 3 பார்த்தோம். இது வந்து பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ். இந்த பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ்ல வந்து ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ். இந்த பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சி வந்து பாஸ்ட்ல இல்லை ப்ரெசென்ட்லேயே வந்து நடக்குது. இப்போ பாஸ்ட்ல நடந்தது கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கு, அதை இப்போ நம்ம சொல்றோம், அதை வலியுறுத்தி சொல்றோம் கண்டினியூஸா நடக்குதுனாக்கா அதுக்கு அதை யூஸ் பண்றோம். இல்லை ஒரு சில விஷயம் இப்போ ஸ்டார்ட் ஆகி ஃபியூச்சர்ல நடந்துகிட்டே இருக்கு, அப்போ முடியும், அப்போ வலியுறுத்தி சொல்லணும் அப்படின்றது அந்த சமயத்துல வந்து இந்த பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்றோம் ஜி. அவ்வளவுதான் ஜி, சிம்பிள் ஜி. இப்போ ஐ கோ ஜி, ஐ கோனா இது வந்து சப்ஜெக்ட் வெர்ப். ஓகேங்களா, சப்ஜெக்ட் பிளஸ் வெர்ப், இது வந்து சிம்பிள் டென்ஸ். இதுவே வந்து ஐ ஆம் கோயிங், ஐ ஆம் கோயிங்னா இது வந்து கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா, கண்டினியூஸ் டென்ஸ்ல எஸ் சப்ஜெக்ட் வரும், பி ஃபார்ம் வெர்ப் வரும்,
ஓகேங்களா. வி ஃபார்ம் வெர்ப் கோயிங்கிறது வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி அப்படின்னும் சொல்லலாம், இல்ல V4 வெர்ப் அப்படின்னும் சொல்லலாம். ஓகேங்களா. V4 வெர்ப் அப்படின்னும் சொல்லலாம். இதே வந்து ஐ ஹாவ் கான், நான் போயிருக்கிறேன், இல்ல ஐ ஹாவ் ஈட்டன் கூட எடுத்துக்கணும், நான் சாப்பிட்டு இருக்கிறேன் எப்படின்னா சொல்லிக்கலாம். ஐ ஹாவ் ஈட்டன் அப்படின்னா இது வந்து சப்ஜெக்ட் பிளஸ் ஹாவ் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னும் சொல்லலாம், இல்ல V3 வெர்ப் அப்படின்னும் சொல்லலாம். ஓகேங்களா. V3 வெர்ப் அப்படின்னு சொல்லலாம், இல்ல வந்து பிரசன்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லலாம். V4 வெர்ப் இல்ல பிரசன்ட் பார்ட்டிசிபிள், அதாவது ING அப்படின்னு சொல்லலாம், பிரசன்ட் பார்ட்டிசிபிள். ஓகேங்களா. இல்லனா வெர்ப் பிளஸ் ING அப்படின்னு சொல்லலாம், அது V1 ஃபார்ம் பிளஸ் ING. ஓகேங்களா. நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், உங்க அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க எப்படி எடுத்தீங்களோ எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான். இப்போ இதே வந்து ஐ ஹாவ் பீன் லிவிங், நான் வாழ்ந்து கொண்டு இருந்து இருக்கிறேன் அப்படிங்கிறது இப்போ பார்த்தது, அதாவது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ். ஸோ பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ்னா எப்படி வரும்? பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ்னா ஒரு சப்ஜெக்ட் வரும், ஹாவ் பீன் வரும், V4 வரும். ஓகேங்களா. ஓகே வஜி. ஓகேப்பா. இப்போ இத பார்த்தால நீங்க கண்டுபிடிச்சலாம். இதுல எல்லாமே பிரசன்ட் டென்ஸ்ல போட்டுருக்கேன். சோ பிரசன்ட் இது வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், இது வந்து பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ், பிரசன்ட் பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், இது வந்து பிரசன்ட் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ். எல்லாத்துக்கும் டிஃபரன்ஸ் தெரியுங்களா? வெறும் சப்ஜெக்ட் வெர்ப் மட்டும் வந்தனா சிம்பிள். V4 அதாவது பிரசன்ட் பார்ட்டிசிபிள், அதாவது ING வந்து பக்கத்துல ஒரு பி ஃபார்ம் வெர்ப் வந்ததுன்னா அது வந்து கண்டினியூஸ் டென்ஸ். PP அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் V3 வெர்ப் பக்கத்துல ஒரு ஹேவ் வந்ததுன்னா அது வந்து பர்ஃபெக்ட் டென்ஸ். அதுவே ஹேவ் பீன், இந்த பீன்ங்கிறத நான் வச்சுங்க, பீன் ஹேவ் பீன் வந்து பக்கத்துல லிவிங், அதாவது INGன்னு சொல்லலாம், இல்ல V4 வெர்ப்னு சொல்லலாம், இல்ல பிரசன்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து இந்த லிவிங், இந்த ஹேவ் பீன் லிவிங், இந்த பீன் மெயினா வச்சுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பீன் வந்திருக்காது. ஸோ இந்த ஹேவ் பீன் லிவிங் வந்ததுனாக்கா V4 வெர்ப் வந்ததுனாக்கா அது வந்து பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ். அவ்வளவுதான் ஜி. சோ டிஃபரன்ஸ் ஈஸியா புரியுதுங்களா அந்த நாலுக்குமே? புரியுதுப்பா. அவ்வளவுதான் ஜி. சோ ஒயிட் போர்டா, PPT போலாம். ஸோ இப்போ இந்த 12 டைப்ஸ் ஆஃப் சென்சஸ், இது நாலுக்குமே வந்து டிஃபரன்ஸ் ஒயிட் போர்டில் பார்த்தோம் இப்போ டிஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ட்டு. ஸோ சப்ஜெக்ட் வெர்ப் மட்டும் வந்ததுனாக்கா சிம்பிளாக இருக்கும், சிம்பிள் டென்ஸு. ஓகேங்களா. சப்ஜெக்ட் வெர்ப் மட்டும் வந்ததுன்னா சிம்பிள் டென்ஸு. கண்டினியூஸ் டென்ஸில் ING அதாவது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அதாவது V4 வெர்ப் வரும், பக்கத்துலேயே ஒரு பி ஃபார்ம் வெர்ப் வரும், am going, was eating, will be going, அந்த மாதிரி. ஸோ அது கண்டினியூஸ் டென்ஸு. பர்ஃபெக்ட் டென்ஸ்னாக்கா PP பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அதாவது V3 ஃபார்ம் வரும், பக்கத்துல ஹேவ் வரும், ஹேவ் இல்ல ஹேட் வில் ஹேவ் அது வரும், அந்த மாதிரி ஹேவ் இருந்ததுனாக்கா அது பர்ஃபெக்ட் டென்ஸ். இதுக்கு வந்து பீன்ங்கிறது மெயினா இருக்கும், இருந்து அப்படிங்கிற மீனிங் அதுதான். ஸோ வாழ்ந்து கொண்டு இருந்து இருக்கிறேன், அந்த இருந்து அப்படிங்கிறது பீன் அப்படி கண்டிப்பா இருக்கும். ஸோ அதுல வந்து ஹேவ் பீன் வரும், இல்ல ஹேஸ் பீன் வரும், அப்படி வந்தாக்கா அது பிரசன்ட் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ். இல்ல ஹேட் பீன் லிவிங்னாக்க வாழ்ந்து கொண்டு இருந்தேன், அப்ப ஹேட் பீன் லிவிங் வந்தனாக்கா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ். இது வில் ஹேவ் வந்தனாக்கா, வில் வந்தாலே ஃபியூச்சர் நம்ம சொல்லிட்டோம், வில் ஹேவ் பீன் லிவிங் வந்ததுன்னா அது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ். அதான் இதுதான் 12 டைப்ஸ் ஆஃப் டென்சஸ். ஓகேங்களா. ஓகேப்பா. மொத்தமே நம்ம டென்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த 12 தான். இந்த 12 ஃபார்ம் தவிர்த்து வேற எதுவுமே வராது, எல்லா டென்ஸுமே இதுதான். 12 டைப்ஸ் ஆஃப் டென்சஸ் நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா. இங்கிலீஷ்ல வேற எந்த டைப்ஸே கிடையாது. டென்சஸ் அப்படின்னாலே வந்து ஃபுல்லா முடிஞ்சிச்சு. இப்போ நீங்க வந்து 100 மார்க் வாங்கிக்கலாம் டென்சஸ்க்கு டெஸ்ட் வச்சா இங்கிலீஷ்ல அந்த மாதிரி. ஓகேங்களா. சரி, எல்லா டென்ஸும் ஃபுல்லா எல்லாமே பார்த்துட்டோம், நோக்கன் கார்னர் எல்லாம் பார்த்துட்டோம். இன்னொன்னு ஒரு டிப்ஸ், லாஸ்டா ஒரு டிப்ஸ் என்ன சொல்றேன் அப்படின்னாக்கா, இப்போ சன் ரைசஸ் அதாவது சூரியன் வந்து கிழக்குல உதிக்குது அப்படின்னு சொல்றோம்ல, நம்ம வந்து சூரியன் கிழக்கே உதிக்கிறது அப்படின்னு சொல்றோம். இது வந்து சிம்பிள் டென்ஸ்ல தான் சொல்றோம், கரெக்ட்டுங்களா. சிம்பிள் டென்ஸ்ல உதிக்கிறது அப்படிங்கிறது பிரசன்ட். ஒரு சிலதான் வந்து யுனிவர்சல் ட்ரூத் அப்படின்வாங்க.
யூனிவர்சல் ட்ரூத், அதாவது சூரியன் வந்து கிழக்கே உதிக்கிறது, பூமி சூரியனை சுற்றி வருகிறது, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி யூனிவர்சல் ட்ரூத் அப்படின்னுவாங்க. உலக உண்மைகள் அப்படின்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம் தமிழ் அர்த்தம். அந்த உலக உண்மை ஒரு எப்போ நடந்துட்டு இருக்கிற ஒரு வாடிக்கையா நடந்துட்டு இருக்க தினசரி நடந்துக்கிற விஷயத்த நம்ம சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னாக்கா வந்து சிம்பிள் டென்ஸ், அதாவது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட் அப்படின்னு சொல்றோம். சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட், இதை பாத்தீங்கன்னா சிம்பிள் டென்ஸ் தான். சப்ஜெக்ட் வெர்ப் வேற எதுவும் இல்லை பாருங்க, சிம்பிள் டென்ஸ் தான். ஸோ ரைசஸ் அப்படிங்கறதால இது வந்து பிரசன்ட். இட் ரைசஸ் அப்படி அது அங்க மீனிங் வருது. நான் சொல்ல ஈஷி இட்னாக்கா அதுன்னு வரும்ட்டு. ஸோ இட் ரைஸ்னாக்கா எழுந்திரு, ரைசஸ்னாக்கா அந்த ஃபார்ம், 5வது ஃபார்ம் V5 ஃபார்ம் அப்படின்னு பார்த்துருப்போம். ஈ ஷீட்டுக்கு எஸ் ஆட் ஆகும்னு சொல்லி பார்த்துருப்போம் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு. ஸோ அதான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இது வரதால த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட் அப்படின்னு சொல்றோம். இது வந்து ஒரு யூனிவர்சல் ட்ரூத் அப்படிங்கிறதால இதை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்றோம். அதே மாதிரி இப்போ தினசரி வந்து நான் டெய்லி வந்து நான் காலைல 5 மணிக்கு எழுந்திருப்பேன், இல்லை 7 மணிக்கு எழுந்திருப்பேன் ஒரு சில பேர் சொல்லுவாங்க. அதையும் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஆல்வேஸ் வேக் அப் அட் 7 in the morning. நான் எப்பவுமே தினசரி டெய்லி 7 மணிக்கு எழுந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ ஆல்வேஸ் வேக் அப் அட் 7 in the morning அப்படி சொல்றோம்ல, அதெல்லாம் வந்து தினசரி அதை வாடிக்கையா நடக்குது, தினசரி நடக்கிற ஆக்டிவிட்டிஸ், இந்த யூனிவர்சல் ட்ரூத் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா ஜி? இவ்வளவுதான் ஜி டென்சஸ் எல்லாமே. 12 ஃபார்ம்ஸும் பார்த்துட்டோம். இந்த யூனிவர்சல் ட்ரூத் இதெல்லாம் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தாச்சு. இவ்வளவுதான் இன்றைக்கான சிலபஸ். ஏதாவது டவுட் இருந்தா எப்போ இருந்தாலும் கால் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி.